நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதுமலை யானைகள் சரணாலயம், புலிகள் சரணாலயம் வனப்பகுதியில் தாங்க இருக்கோம். இந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய மசனகுடி அப்படிங்கிற ஒரு சிற்றூரில் தான் இருக்கிறோம். நம்மளோட பயணம் மசனகுடி கிராமத்தில் இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மாயார் அப்படிங்கிற கிராமத்துக்கு சாலை வழியாக பயணம் பண்ண போகிறோங்க. அழகான இந்த வனத்திற்குள்ள பயணத்தை தொடங்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா மசனகுடி கிராமத்தில் இருக்கக்கூடிய மரபகண்டி அப்படிங்கிற அணைக்கட்டு பகுதிங்க. நமக்கு லக்கடித்த மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் எப்பொழுதுமே இந்த மசனகுடி கிராமத்துக்கு வரும் பொழுது இந்த இடத்த போய் நான் பார்ப்பேன். அதே மாதிரி இன்றைக்கி இங்கே மாயார் போகும் பொழுது இங்கே வந்து பார்க்கும் பொழுது ஒரு யானை வந்து தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சதுங்க. ரொம்பவே அருமையாக இனிமையாக இருந்தது அதை பார்க்கும் பொழுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மே மாதம் முழுவதும் வறட்சி காலம், எல்லா விலங்குகளும் தண்ணி இல்லாமல், உணவு இல்லாமல், புற்கள் இல்லாமல் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கோம். இப்போ வந்து வசந்த காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அதனால் இந்த வசந்த காலத்தில் போயிட்டு எப்படி இருக்குது இந்த வனப்பகுதி அப்படின்னு பார்க்கலான்ட்டு வந்தேங்க. இந்த பயணத்தை உங்கள் கூட சேர்ந்து தொடங்குறதுல போய் பார்வையிடுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இப்போ வந்து நம்ம வந்து மாயார் சாலை வழியாக பயணத்தை தொடங்கி வனப்பகுதிக்குள்ளே போயிட்டுருக்காங்க. அடர் வனப்பகுதி இது. இங்கே இந்த கிராமத்துக்கு வந்து உள்ளூர் மக்கள் மட்டும்தான் அலோடு. வெளியிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுவும் காலையில் 6 மணியிலிருந்து மாலை 6 மணிக்குள்ளே இந்த சாலையில் போயிட்டு வந்துடணும். இல்லை அப்படின்னா வனத்துறை வந்து அபராதம் விதிப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் வெளியிலேருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தங்களோட வாகனத்தில் போயிட்டு வர்றதை பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இங்கே வந்து ஜீப் சஃபாரி அப்படிங்கும் பொழுது மாயார் வந்து ரொம்பவே ஃபேமஸுங்க. இந்த சாலையில் ஜீப் சஃபாரி செய்கிறதே ஒரு தனி அனுபவம் தான். ஆங்காங்கு நிறுத்தி வனப்பகுதியில் இருக்கக்கூடிய விலங்குகளையும் பறவைகளையும் சுற்றுலா பயணிகள் ரசிச்சுக்கிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி மறைவான வளைவு பகுதிகளை சந்திக்க முடிஞ்சது. வனத்திற்குள்ளே அந்த சாலையில் அடுத்து என்ன இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே போக வேண்டியது இருந்ததுங்க. போகும் வழி எல்லாமே பார்த்திங்கன்னா பஞ்சமே இல்லாமல் மான் கூட்டங்களை பார்த்து ரசிக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் சாலை ஓரங்களில் பறவைகளையும் மயில்களையும் பார்க்க முடிஞ்சதுங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா காமன் கிரே லங்கூர் அப்படிம்பாங்க. இதோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். இந்த லங்கூர் மரம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அங்கங்கே தாவிட்டு ஒவ்வொன்றும் ரொம்ப ஃபன்னாக ஜாலி பண்ணிகிட்டு இருந்தது. அதை பார்க்கவே ரொம்ப இனிமையாக சந்தோஷமாக இருந்ததுங்க. வறட்சி முடிஞ்சு இப்போ தான் பசுமை வந்து வனப்பகுதியில் திரும்பி இருந்தது. புற்கள் எல்லாமே இப்போ தாங்க முளைவிட ஆரம்பிச்சிருந்தது. யானைகளோட சாணங்களை அங்கங்கே பார்க்க முடிஞ்சது. ஸோ நம்ம இந்த ட்ரிப்பில் போகும் பொழுது யானை பார்க்க முடியுமா என்ன அப்படின்ட்டு போயிட்டு இருந்தேன். அடுத்ததாக என்ன விலங்குகள் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்போடு போய்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு சம்பவம் நடந்தது. நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம்
இப்போ தான் இந்த கரடியவே இங்கே பார்க்குறேன். பார்த்திங்கன்னா அந்த கரடி வந்து சாலை ஓரத்தில் அந்த புற்றுக்களில் நோண்டி உள்ளே இருந்து கரையான்களை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்ததுங்க. சுற்றுலா பயணிகள் வந்து தங்களோட வாகனத்தில் அவ்வளோ நேரம் வந்து அதை ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க, தொந்தரவு செய்யாமல். அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளை தொந்தரவு செய்யாமல் தன்னோட வேலையை, உணவு தேவையை அது வந்து தோண்டி எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்ததுங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வன விலங்குகளுக்கு தொந்தரவு பண்ணாமல் அந்த காட்சிகளை பார்த்து ரசித்தது மனதிற்கு ரொம்பவே நிறைவாக இருந்ததுங்க. அங்கே இருந்த சுற்றுலா பயணிகளை இந்த கரடி கண்டுக்கவே இல்லைங்க. நீங்கள் என்னமோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா தன்னோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நாங்களே வந்து ஸோ போதும், அடுத்து மூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு மூவ் பண்ணி அடுத்த விலங்குகள் ஏதாவது பார்க்க முடியுமான்ட்டு பயணத்தை தொடர்ந்தோங்க. மசனகுடியிலிருந்து மாயார் போகக்கூடிய இந்த சாலை பார்த்திங்கன்னா ரொம்பவே விலங்குகள் நடமாட்டம் அதிகமாக காணக்கூடிய ஒரு இடங்க. இங்கே பாருங்கள், வனத்துறை கூட சைன்போர்டு வச்சுருக்காங்க, கரடிகள் வந்து இங்கே ஜாஸ்தியாக இருக்குன்ட்டு. ஸோ கரெக்டுங்க, இந்த ஏரியா ஃபுல்லாகவே கரடி நடமாட்டம் இருக்குது. ரொம்பவே டேஞ்சரான விலங்கு கரடின்னு சொல்லணும். ஏன்னா எப்போ என்ன பண்ணணுன்ட்டு நம்மளால் கணிக்கவே முடியாது. இந்த சாலை ஓரத்தில் வலது பக்கம் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் அமைத்த ஒரு சின்னதாக ஒரு கால்வாய் இருக்குங்க. அதில் வந்து நீர்மின் நிலையத்துக்கு தண்ணீர் வந்து எப்போவுமே போகும். அதனால் வலதுபுறம் இருந்து இடதுபுறம் வந்து விலங்குகள் வந்து அடிக்கடி அந்த கால்வாயில் உள்ள தண்ணியை குடிச்சிட்டு போகுங்க. அதனால் இந்த ஏரியா வந்து நல்ல சைட்டிங் ஆகும் விலங்குகள்லாம். இந்த ஏரியா பார்த்திங்கன்னா டைகருக்கு ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஏரியா. இந்த ஏரியாவில் தான் அடிக்கடி பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாவில் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க, ரோடை டைகர் கிராஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த பெண்டு தாங்க இது. இந்த இடத்துல தாங்க அந்த கால்வாய்க்குள்ளே டைகர் போயிட்டு தண்ணியில் வந்து வெப்பத்தை தணிச்சிட்டு வரக்கூடிய, குடிச்சிட்டு வரக்கூடிய ஒரு ஏரியாங்க. அதே மாதிரி யானை வழித்தடங்களும் இங்கே அதிகமாக இருக்குது. கிராஸ் பண்ணி அந்த இடத்துல போய் தண்ணி குடிக்கக்கூடிய இடம். அந்த இடம் ஃபுல்லாகவே ஸ்பீட் பிரேக் போட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த இடம் எல்லாமே கிராஸிங்கிறதுனால கொஞ்சம் வந்து ஸ்லோவாக போங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஸ்பீட் பிரேக் இருந்தது அப்படின்னாவே அந்த இடத்துல வந்து அனிமல்ஸ் வந்து கிராஸ் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு நம்மளே கணிச்சிக்க வேண்டியதாங்க. ரொம்பவே பழமையான மாயார் கிராமத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா நீங்கள் இந்த கிராமத்தோட பேரே மாயார்ன்னு இருக்கு பாருங்கள், ஆங்கிலேயர்கள் வச்ச பேருங்க இந்த கிராமத்துக்கு.
உள்ளூர் மக்களே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த கிராமத்துக்கு வந்து பகலில் நைட்டில் வர்றதுக்கு ரொம்பவே பயந்துக்குவாங்களாம். அந்த அளவுக்கு வந்து விலங்குகளோட, யானைகளோட, புலியோட நடமாட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சாலைங்க இந்த மாயார். ஆனால் ஒரு 150 வருடங்களுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் வந்து சாலை வசதி இல்லாத பொழுது இங்கே வந்து செயற்கையாக 8 கிலோமீட்டருக்கு வந்து இந்த மாதிரி கால்வாய் மசனகுடியிலேருந்து மாயார் வரையும் அமைத்து நீரை வந்து இங்கே அணைக்கட்டில் வந்து செயற்கையாக ஒரு அணைக்கட்டை ஏற்படுத்தி தேக்கி அந்த தண்ணீர்லேருந்து நீர்மின் நிலையம் அமைத்திருக்காங்க. அப்படிங்கும் பொழுது ரொம்ப பெருமையாக தான் இருந்தது. ஆங்கிலேயர்களை பற்றி பெருமையாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஆனால் 150 வருடத்திற்கு முன்னாடி வெறும் மனித ஆற்றலை மட்டும் வச்சு இவ்வளோ ஒரு கட்டுமானத்தை ஏற்படுத்தியிருக்காங்கங்கும்போது வியப்பாகவும் பிரமிப்பாகவும் இருந்ததுங்க. இந்த அணைக்கட்டு தாங்க அது. இந்த நீர்த்தேக்க பகுதியிலிருந்து ஆற்றுக்கு போகக்கூடிய அந்த தண்ணீர் பார்த்திங்கன்னா மோயாருங்கிற ஆற்றில் கலக்கும். இது வற்றாத ஜீவநதி. இது பவானியில் போய் கலக்கக்கூடிய நீருங்க அது. இந்த ஆறு பார்த்திங்கன்னா ஒரு 40லேருந்து 50 கிலோமீட்டர் வந்து தமிழ்நாடு கர்நாடகா எல்லை பகுதிகளை பிரிக்கக்கூடிய தமிழ்நாட்டின் ஒரே வற்றாத ஜீவ நதியாக இருக்குங்க இந்த நதி மோயார் ஆறு. நல்லா அருமையாக சாலை ஓரங்களில் இருந்த விலங்குகளை பார்த்து ரசிச்சுட்டு இந்த அணைக்கட்டில் வந்து காற்று வாங்கும் பொழுது ரொம்பவே இனிமையாக இருந்தது. டே மாமா, நீ இன்னும் கிளம்பலையா கரடி மாமா அப்படிங்கிற மாதிரி திரும்பி வரும்பொழுதும் பார்த்திங்கன்னா அந்த கரடி அந்த ரோட்டை விட்டு போகவே இல்லைங்க. அது ரோட்லேயே வந்து அங்கேயே ஐக்கியமாயிருச்சு. அந்த ரோடு ஓரத்துலேயே ஒரு 2-3 மணி நேரமாக அங்கேயே சுற்றிக்கிட்டு இருந்ததுங்க. யாரும் அதை தொந்தரவு பண்ணலை. கரடியும் மனிதர்களை தொந்தரவு பண்ணலைங்க. விலங்குகளும் மனிதர்களும் ஒத்திசைவோடு வாழக்கூடிய இந்த தன்மையை பார்க்கும் பொழுது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. கரடியும் போகாமல் நகராமல் ஒரு 2 மணி நேரமாக அங்கேயே வந்து தன்னோட உணவை வந்து தேடிக்கிட்டு இருந்ததுங்க. இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பதிவை பற்றிய கருத்துக்களை வந்து தயவு செஞ்சு பதிவிடுங்க. பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு இனிமையான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.